பண்ணுவாங்க நெய்பிஷேகம் முடிந்து. அது வந்து அவ்வளோ மெடிசினல் இம்பேக்ட் அதில் இருக்குது. எவ்வளோ பேருக்கு பேச்சு வராதவங்களுக்கு வந்து அந்த இலையை தடவி 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 கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வந்தால் கூட நிறைய ஐதீகங்கள் இருக்குது. இவ்வளோ பவர் எல்லாமே மூலிகைங்க. திருவண்ணாமலையாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், பழனிலாம் போகர் வந்து வாழ்ந்து இருந்த இடம் இது. அதனால தான் அவ்வளோ மெடிசினல் இம்பேக்ட். இன்றைக்கி வந்து ஏன் நவபாஷான முருகனை போய் ஓடி ஓடி போய் இப்போ ஆச்சு. இப்போ பாருங்கள், ஐயப்பனுக்கு ஜோதி முடிஞ்சுன்னா அடுத்து தைப்பூசம். அதனால தான் இந்த மலைகள் எல்லாமே சித்தர்கள் வாழ்ந்து அவர்கள் தவழ்ந்த இடம், இருந்த இடம், தவம் பண்ணி 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 அந்த தவச்சூட்டை சூடேற்றின இடம். அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த மலைகளுக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம். இந்த ஜோதி, மகர ஜோதி வந்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சாநித்தியமான ஒரு வைபவம் ஐயப்பனுக்கு. இப்போது நீங்கள் அந்த அன்னதானம்னு சொல்லும்போது வந்து அவருடைய அந்த சிறப்புகள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இப்போ ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இப்போ வாலண்டியராக வந்து நிறைய அந்த அன்னதானங்களை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகணும், அவங்க எல்லோரும் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் இப்போவுமே அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான சிறந்த அதை குறிப்பிடுற பாடல்கள் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இந்த முழு பாடலே அன்னதான புருவே சரணமையப்பான்னு வீரமணி சாமி பாடி சோமுசாமி அவர்கள் எழுதிய பாடல். இப்போ நீங்கள் கேட்குற பாடல் எல்லாமே வந்து சோமுசாமி எழுதி வீரமணி சோமுசாமி இசையமைத்து தந்தையார் வீரமணி சாமி பாடிய பாடல். அது சொல்கிறேன், ஐயப்பனை பொறுத்தவரையில் இந்த இரண்டு ஜாம்பவான்களும் அவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஐயப்பனுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலை நாங்கள் வந்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து 92 வயசாகி கவிஞர் சோமு அவர்கள், என்னுடைய பெரியப்பா மணிபாரதியுடைய தந்தையார், இன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருக்காக இந்த பாடலை நாங்கள் டெடிகேட் செய்கிறோம். 5 அன்னதான பிரபுவே சரணமையப்பா. சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஆரியங்காவில் ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஆரியங்காவில் ஐயனே சரணம் ஐயப்பா. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணமே ஐயப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா. இதோ பொன்னாபரண பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஐயப்பனை நோக்கி 18 படிகளை தொட்டு தொட்டு ஏறி, ஆஹா, வன்புலி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா. பாவர் சாமி தோழரே சரணமே ஐயப்பா. இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா. பந்தளனின் செல்வனே சரணமே ஐயப்பா. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் 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 ஐயப்பா. எருமேலி சாஸ்தாவே சரணமே ஐயப்பா. ஏழை பங்காளனே சரணமே ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை எல்லாம் பொறுத்தருள்வாய் நீ சரணமே ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஆரியங்காவில் ஐயனே சரணம் ஐயப்பா. சொல்லுங்கோ சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா.
சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. என்ன ஒரு அருமையான பாடலா இருந்திருக்குல்ல. ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்ட பாடல்கள். அது சொல்லுவாங்க, இவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாடல்லாம் அவ்வளோ ஒரு எல்லாம் அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் ஐயப்பன் போட்ட பிச்சைங்க. வேறு என்னங்க சொல்கிறது? மனிதன் இதுக்கு வந்து எதுவுமே கிரெடிட் எடுத்துக்க முடியாதுங்க. எப்படி கந்த சஷ்டி கவசம் பாலராயன் சுவாமிகள்லேருந்து முருகனாக எழுதிட்டாரோ தமிழ் கடவுள், அந்த மாதிரி நம்ம ஐயப்பன் பாடலெல்லாம் வீரமணி சோமு என்கிற ஒரு மிகப்பெரிய மானிடர்களுக்கு ஐயப்பனால் எழுதப்பட்ட ஒரு சாசனம் இது. அப்படி தான் சொல்லணும். நிச்சயமா அந்த பாடல்கள் தான் இன்னமும் கூட இப்போ திரு சுபாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து இன்னும் இழுக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா எவ்வளவு பாடல்கள் வந்தாலும் காலத்தால் அழியாமல் இந்த பாடல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ புது பாடல்கள் வந்தாலும் எவ்வளோ புது பாடல் வந்தாலும் ஐயப்பனுடைய சுப்பிரபாதம், வீரமணி சாமி பாடின ஐயப்பன் பாடல்கள், பத்மவிபூஷன் பாடின ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடின பாடல்கள், அதேமாதிரி டிஎம்எஸ் ஐயா பாடின அபிஷேக பாடல், சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் தான் இன்னி வரைக்கும் அறிவராசனம் கொண்டு அறிவராசனம் அதுவும் 100ஆம் ஆண்டு இப்போ நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு வைபவமாக சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் அறிவராசனம் 100ஆண்டு விழாவும் சிறப்பான முறையில் நடக்க இருக்கிறது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தனம்திட்டாவிலே நம்முடைய பாரத பிரதமர் வந்து துவக்கி வச்சு அதை நடத்த இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இப்போ ஐயப்பன் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ லண்டன் கொண்டு வெளிநாட்டில் லண்டன்லேருந்து ஆஃப்ரிக்கா, யுகாண்டா கண்டம், தென்னாப்பிரிக்கா எல்லா இடத்துலையும் ஐயப்பன் நீக்கமான கென்யா, நைரோபி எங்கும் ஐயப்பன் நிறைந்திருக்கிறார் கலியுக கடவுளாக. இதுதான் வந்து உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் இந்த ஐயப்பனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாநித்தியம். அதான் மணிபாரதி அவருடைய இசையமைப்பில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது. ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனையோடு மாலையிட்டேன் ஐயப்பா, அதில் 1000 தாண்டி லட்சம் கோடி வரம் கிடைத்தது ஐயப்பா, சபரி வள்ளலே சரணமப்பா. இது உண்மையான வார்த்தை. 1000கள் தாண்டி லட்சங்கள் தாண்டி இன்றைக்கி கோடியில் வந்து நிற்குதுங்க ஐயப்பனை பார்க்குறதுக்கு. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம இருக்கிற கூட்டம் அது. ஐயப்பனை காண வந்த கூட்டங்கள் எல்லாமே ஐயப்பா உன்னுடைய அந்த 10 செகண்ட் தான் பார்க்க முடியும், 5 செகண்ட் தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த செகண்ட் அந்த திருமுகத்தை பார்க்குறதுக்கு தாங்க இன்றைக்கி இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் அங்கே காத்திருக்காங்க ஐயப்பனை பார்க்குறதுக்கு. ஜோதி வடிவாக ஐயப்பன் காட்சி தந்து இன்றைக்கி வந்து ஐயப்பன் வந்து இந்த ஒரு நாள் ஐயப்பன் அவர் சந்தோஷப்பட்டு காட்சி அளிக்கிற தருணம் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு டே அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உத்தராயணம் முதல் நாள், வருஷம் பிறந்து முதல் பண்டிகை. சில டைம் அனும ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி வரும். அதனால தான் பாருங்கள், கடவுளுக்கு பிடித்தது மாதங்களில் மார்கழி என்று இறைவன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இறைவனுக்கு பிடித்தமான மாதங்கள் அதான் உத்தராயணம், தட்சிணாயனம். இந்த தட்சிணாயனம் ஆரம்பிச்சதுன்னா ஜூலையில் ஆரம்பிக்கும். ஆமாம், ஆடி மாதம் அம்மன் வழிபாடுலேருந்து பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி வைபவம், ஐப்பசி, நவராத்திரி, கந்தசஷ்டி, தீபாவளி, அடுத்தது ஐயப்ப சீசன், திருப்பாவை, திருவம்பாவை, இப்படி உங்களுக்கு உத்தராயணம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வைபவம் தான். இறை சிந்தனை, தெய்வ சேவை. அதான் வாரியார் சொன்ன மாதிரி இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அதுதான் முக்கியம். தெய்வ வழிபாடு என்பது நமது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம். எது இருக்கோ இல்லையோங்க, தேசியமும் தெய்வீகமும் நமது 2 கண்களாக என்றென்றுக்குமே வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். எல்லா மக்களும் இதை புரிந்து கொண்டு, கொரோனா என்ற பேரிடர் உங்களுக்கு வந்து தெரியும், இதெல்லாம் வரும்போது கடவுளில் வந்து நம்ம கொடுக்குற அலர்ட்டு, தெய்வ சிந்தனை எப்போ அதெல்லாம்